குமணன் என்ற மன்னன் சிறந்த குடையாளியா திகழ்ந்தான். இவனுடைய தம்பி அமனனோ பரம கஞ்சன். அண்ணனின் பெருந்தன்மையை பயன்படுத்தி கொண்ட அவன் ஒரு முறை அரசால உரிமையை தானமா கேட்டானா. இன்ப முகத்தோட ஆட்சியை அவன் கிட்ட ஒப்படைச்சிட்டு காட்டுக்கு போயிட்டானா. அமனின் ஆட்சி அலங்கோல ஆட்சியா இருந்துதான். வரிகளை அதிகமாக்கி மக்களை கசிக்கு பிழிந்தானா. கட்ட முடியாதவர்களை சிறையில் அடைத்து கொடுமை செய்தானா. அவன் காலத்துல நடக்காத அட்டூழியமே இல்லை. குமணன் அமனன் கிட்ட ராஜ்யத்தை கொடுத்தது அறியாத பெருஞ்சித்தனார் என்ற புலவர் அவன் கிட்ட தானம் கேட்டு பெறலாம் அப்படின்னும் குமணன் ஆட்சியில் இல்லை என்பதால அமனன் தன் குடும்ப வறுமை நிலையை சொல்லி குழந்தைகளுக்கு கூட பால் இல்லைன்னு தானம் கேட்டாரா. அவன் அவரை விரட்டி அடிச்சானா. குமணன் என நினைத்து வந்தீரா, அவன் காட்டில் இருக்கா, அங்கே போய் கேளுங்க அப்படின்னு விரட்டினானா. புலவரும் காட்டுக்கு போனாரா. அவன் ஏதும் தராத நிலையில உள்ளதை புரிஞ்சுக்கிட்டாரா. ஆனா குமணனோ தன்னால் எதுவும் கொடுக்க முடியலையேன்னு நினைச்சு பாம்பு புத்துக்குள்ள கைய விட்டானா. அதுல இருந்த நாகம் ரத்தினம் ஒன்று அவன் கையில போட்டுதான். விலை மதிப்பற்ற அந்த ரத்தினத்தை புலவர்கிட்ட கொடுத்தானா. தகுதியற்றவர்களுக்கு தானம் செய்யக்கூடாது, அந்த தானம் கெட்ட வழிக்கு தான் போகும்.